கைஸ், நம்மளோட கிச்சன் குட்டி சமையலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தனால நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னு சொல்லிட்டு எட்ரா உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து அழகாக பீல் பண்ணி முடிச்சுட்டு அழகாக அதை வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு சூப்பராக க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. கட் பண்ணிவிட்டு அதை முதல்ல தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கை போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அதை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி அந்த உருளைக்கிழங்கு நல்லா ட்ரை பண்ணணுங்க. அதனால் ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு அழகாக அதை மேலோட்டமாக நல்லா தொட்டு கொடுத்து அந்த ஈரப்பதமே இல்லாமல் அழகாக எடுத்து வச்சிட்டோங்க. எடுத்துட்டு இப்போது ஆயில் நல்லா கடாயில் ஊற்றி லைட்டாக சூடு பண்ணி அந்த லைட் சூடில் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம், அதாவது தண்ணியில் போட்டு வச்சு ட்ரை பண்ணி வச்சுருந்தோம் அந்த உருளைக்கிழங்கு க்யூப்ஸை எடுத்து அழகாக போட்டு ஒரு 3 மினிட்ஸ் போக நல்லா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஃப்ரை பண்ணதை எடுத்து வச்சுருவோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறிடணும். டீப் ஃப்ரை பண்ணணும். செகண்ட் டைமும் ஃப்ரை பண்ணால் தான் அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைம் நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு இப்போ அந்த ஃப்ரை பண்ணி மொதல் டைம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த இதுவெல்லாம் எடுத்து அழகாக திரும்பியும் போட்டு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறோங்க. ஃப்ரை பண்ணதில் கொஞ்சம் மிளகா பொடி, அதுக்கப்புறமா பெப்பர், இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாகவே இருக்குங்க. சூப்பராக வந்துச்சுங்க. ஆனால் என்னென்னா அந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சம் நேரம் தாங்க இருக்குது. அதுக்கப்புறமா அந்த கிறிஸ்பினஸ் போயிடுது. அது ஏன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பிடிக்கனால லைக் பண்ணிக்கோங்க.